மேக்ஸு ப்ரீவியஸ் கொஸ்டின் கம்பைலேஷனு பார்த்துட்டு வரோம். இதில் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறது மென்சுரேஷன் 2D மாடலு. இது ப்ரீவியஸ் கொஸ்டின்றதுனால உங்களுக்கு இதில் இருக்கிற ஃபார்முலா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபார்முலா நீங்கள் போட முடியும். புக்கில் இருக்கிற எல்லா சம்மும் போட முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற சம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு நோட்டு போட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு குரூப் எக்ஸாம் எது வந்தாலும் இதில் இருக்கிற ஃபார்முலாஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மென்சுரேஷன் 2D டைப்பில் பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு இது வந்து பார்ட் 1. ஒரு செவ்வக வடிவ வயலின் பரப்பளவு 240 மீட்டர் ஸ்கொயர். அதனுடைய நீள பக்கத்தில் இருந்து 8 சென்டிமீட்டர் குறைத்தால் அது ஒரு சதுரமாகும். அதன் நீளம் அகலம் முறையே. இப்போ இங்கே கொஸ்டினில் பரப்பளவு கொடுத்துட்டாங்க. அதாவது L/B வந்து 240 மீட்டர். நீள பக்கத்தில் இருந்து 8 சென்டிமீட்டர் குறைத்தால் அது வந்து ஒரு சதுரமாகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ L/Bயோட வேல்யூ 240னா அதில் ஒரு வேல்யூ, அதாவது எல்லோடைய வேல்யூ, லென்த்தோடைய வேல்யூலேருந்து 8 சென்டிமீட்டரை குறைக்கணும். குறைச்சா அந்த செவ்வகம் சதுரமாகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் இருக்கிற 4 ஆப்ஷனில் சி மட்டும்தான் அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக வருது. ஏன்னா எல்லோட வேல்யூ 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ 20லேருந்து 8 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணால் 12 சென்டிமீட்டர் வந்துடும். இப்போ 12 to 12 சதுரம் ஆகிடும். மற்ற எந்த வேல்யூமே இதில் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் வந்து சி தான் கரெக்டு. அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு 900√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் பக்க அளவை காண்க. ஸோ இங்கே வந்து ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுடைய ஃபார்முலா எழுதிக்குவோம். √3/4 × a² = இங்கே கொடுத்துருக்க அந்த 900√3 சமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபார்முலா வந்து ஈக்குவல் பண்ணுற வேல்யூ தான் வந்து 900√3. ஸோ இந்த √3யும் இந்த √3யும் அடிச்சிடுவோம். இந்த பக்கம் இருக்கிற 4 அந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் போகும். அப்போ a² அதை மல்டிப்ளை பண்ணும்போது 3600, அதாவது 3600 வரும். இப்போ ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3600க்கு ரூட் எடுக்கலாம். a = 3600க்கு ரூட் எடுக்கும்போது வர வேல்யூ 60 சென்டிமீட்டர். 60 60 3600 வரும். ஸோ 60 சென்டிமீட்டர் தான் ஏவோடைய வேல்யூ. இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா பி 60 சென்டிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் பார்க்கலாம். 15 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு முக்கோணத்தின் அரை சுற்றளவு. முக்கோணத்துடைய அரை சுற்றளவு ஃபார்முலா என்னன்னு செக் பண்ணிக்கலாம். a + b + c / 2. ஸோ இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 15 + 20 + 25 / 2. உங்களுக்கு டிவைட் பண்ணால் இது மேலே டோட்டல் பண்ணும்போது 60 வரும். /2 ஆன்சர் பார்த்திங்கன்னா 30 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆரம் 28 சென்டிமீட்டர் உடைய அரைவட்டத்தின் பரப்பளவு காண்க. அரைவட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னென்னா πr²/2. இங்கே பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 28. ஸோ r²ன்றதுனால 2 தடவை 28 போட்டுக்குவோம். /2. ஸோ இந்த 2யும் 28யும் அடிப்போம், 14 வரும். 7யும் 14யும் அடிக்கும்போது 2 வரும்.
ஸோ 22 இன்ட்டு 2 44, 44 இன்ட்டு 28 மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் பார்த்திங்கன்னா 1232. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா சி 1232 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பையின் மதிப்பு 22/7 எனில் ஆரம் 35 சென்டிமீட்டர் கொண்ட அரைவட்டத்தின் பரப்பளவு. இதுக்கு முன்னாடி கொஸ்டின் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த சம்மும் போடணும். ஸோ அரைவட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா பார்க்கும்போது πr²/2. அப்போ ஆரோட வேல்யூ 35 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பையோட வேல்யூ 22/7. அப்போ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 35 2 தடவை போட்டுக்குவோம், டிவைட் பை 2. இந்த 2ஐயும் 22 அடிச்சோன்னா 11 2 22, 7ஐயும் 35 அடித்தா 5 7 35, 11 இன்ட்டு 5 55 இன்ட்டு 35. ஸோ 5 25 மீதி 2, 5 25 25 2 27, 5 3 15 மீதி 1, 5 15 15 1 16. ஆன்சர் 5 5 7 12க்கு 2 மீதி 1 1 2 3 3 6 9 1 1 9 2 5 1925 சதுர சென்டிமீட்டர் தான் ஆன்சர். ஆன்சர் பி.